தென் தமிழகத்தில் உள்ள மெஞ்ஞானபுரம் கிறிஸ்தவ தேவாலயம் சார்பாக கிராம மக்கள் சுமார் 70,000 பேருக்கு சமபந்தி உணவு வழங்கப்பட்டது. உலக பிரசித்தி பெற்ற இந்த சமபந்தி இந்த திருச்சபை சார்பில் ஆண்டுதோறும் நடைபெறுகிறது என்பது கூடுதல் தகவல். தென் தமிழகத்தில் உள்ள தூத்துக்குடி மாவட்டம் மெஞ்ஞானபுரம் பகுதியில் பரிசுத்த பவுலின் தென்னிந்திய திருச்சபை உள்ளது. இந்தியாவின் பழமையான தேவாலயங்களில் இதுவும் ஒன்று. இந்த திருச்சபையின் ஆண்டு விழாவை ஒட்டி மெஞ்ஞானபுரம் கிராம மக்களுக்கு சமபந்தி வழங்கும் திருவிழா நடைபெறுவது வழக்கம். ஒவ்வொரு ஆண்டுதோறும் நடைபெறும் சமபந்தி விழாவில் 50,000 முதல் 1,00,000 பேர் வந்து செல்வது வழக்கம். குறைந்தபட்சம் 20,000 கிலோ அரிசி உணவுக்காக பயன்படுத்தப்படுகிறது. வீடியோவில் காணும் இந்த காட்சிகள் நம்மை மெய்சிலிர்க்கச் செய்கிறது. மலை போல குவிந்திருக்கும் உணவுகளை பார்க்கும்போது உலகமே வியப்படைகிறது. சாம்பார், ரசம், பொரியல் என கலகலப்பாக நடைபெறும் சமபந்தி விழாவில் சாதிய வேறுபாடுகள் இல்லாமல், மத வேறுபாடுகள் இல்லாமல் யார் வேண்டுமானாலும் வந்து பங்கு பெறும் வண்ணம் சமபந்தி திருவிழா நடத்தப்படுகிறது. வாழை இலையில் தண்ணீர் தெளித்து சுட சுட சாதத்தையும் சாம்பாரையும் ஊற்றி அங்கு வைக்கப்படும் பொரியல்களும் கூட்டுகளும் மக்களின் உள்ளத்தை வெகுவாய் கவர்கிறது. இதில் கூடுதல் சிறப்பு என்னவெனில், இத்தகைய வேலைகளை செய்வது வேறு யாருமல்ல, அனைத்து வேறுபாடுகளையும் தூக்கி எறிந்துவிட்டு நம் ஊர் நம் திருச்சபை என்ற மனநிலையில் இந்த சமபந்தி விழா நடத்தப்படுகிறது. திருச்சபையை சார்ந்தவர்களுக்கு மட்டும் அழைப்பு கொடுக்கப்படாமல் மெஞ்ஞானபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள அனைத்து கிராம மக்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்படுகிறது. வந்து சாப்பிடுவோருக்கு மட்டுமல்ல, கேட்கும் எவருக்கும் கணக்கு வழக்கின்றி உணவுகள் வாரி வழங்கப்படுகிறது. கிறிஸ்தவர்கள் சமூக மக்களை சமமாக பார்க்க வேண்டும் என்பதற்காகவும் வேறுபாடுகள் இன்றி தரையில் அமர்ந்து அனைவரும் சமம் என்பதை காட்டும் பொருளாகவும் சமபந்தி திருவிழா கோலாகலமாக நடத்தப்படுகிறது. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே மெஞ்ஞானபுரம் கிராமத்தின் வரலாற்று பின்னணியையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 1830 ஆண்டு மார்ச் மாதம் 7ஆம் தேதி அயல் நாட்டில் இருந்து வந்த மிஷனரி ரேனியஸ் அவர்களின் கடுமையான உழைப்பினால் உருவான கிராமமே மெஞ்ஞானபுரம். நெடுவிலை என்று அழைக்கப்படும் அக்கிராமத்தின் கிராம கோயில் பூசாரியின் மகனை பாம்பு கடித்து மரண தருவாயில் இருந்தபோது கணம் ரேனியஸ் அவர்கள் மருத்துவ உதவி செய்து அந்த மகனின் மீட்பிற்காக ஜெபித்த போது அவன் உயிர் பிழைத்தான். கிராம கோயிலின் பூசாரி மகன் உயிர் பிழைத்த சம்பவத்தால் கிராமமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது. அதே கிராமத்தில் ஜெர்மானிய பாணியிலான தேவாலயம் கட்டப்பட்டது. நெடுவிலை என்ற பெயரை கணம் ரேனியஸ் அவர்கள் உண்மையான ஞானம் என்ற அர்த்தத்தில் மெஞ்ஞானபுரம் என்று பெயர் மாற்றம் செய்தார். 1837 மெஞ்ஞானபுரம் வந்தடைந்த அயல் தேசத்து மிஷனரி ஜான் தாமஸ் அவர்களும் இந்த கிராமத்தை மிக நேர்த்தியாக கட்டமைத்தார். தற்போதுள்ள தேவாலயத்தையும் அவர்தான் வடிவமைத்தார். 1847 ஜூன் மாதம் 20ஆம் தேதி புதிய ஆலயம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. 1868 ஆண்டில் 192 அடி உயரமுள்ள கோபுரம் கட்டப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இன்றளவும் மிஷனரி கணம் ஜான் தாமஸ் அவர்கள் கல்லறை இந்த ஆலயத்தின் வளாகத்தில் உள்ளது. மெஞ்ஞானபுரம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களின் அடைக்கல பட்டணமாக அந்நாட்களில் திகழ்ந்தது. எவரையும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையோடு அனைவரும் சமம் என்ற பக்குவத்தோடு இந்த கிராமம் வடிவமைக்கப்பட்டது. இதன் ஒரு பகுதியாகவே ஆலய பிரதிஷ்டை பண்டிகையின் போது சமபந்தி திருவிழாவும் நடைபெறுகிறது. 1,00,000க்கும் அதிகமான மக்கள் கலந்து கொண்டு இந்த சமபந்தியில் பங்கு பெறுகின்றனர். இயற்கையான முறையில் அங்கு உணவுகள் தயாரிக்கப்பட்டு கிராம மக்களால் கிராம மக்களுக்கு மிக நேர்த்தியான முறையிலும் சுத்தமான முறையிலும் வழங்கப்படுகிறது. ஆம், கிறிஸ்தவர்கள் ஜாதி, மத, இன வேறுபாடுகள் இன்றி அனைவரையும் நேசிக்க வேண்டும் என்ற உயரிய தத்துவத்தை தாங்கி நிற்கும் சமபந்தி 2024ஆம் ஆண்டும் மிக நேர்த்தியாக நடந்து முடிந்துள்ளது. இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். கோயிலுக்குள் நுழையக்கூடாது, கோயில் கருவறைக்குள் நுழையக்கூடாது, சமமாக உட்காரக்கூடாது, புனித நூலை தொடக்கூடாது என்று பல்வேறு கட்டுப்பாடுகளை உள்ளடக்கிய தேசத்தில் யார் வேண்டுமானாலும் வரலாம், சமமாக அமர்ந்து உணவு உண்ணலாம், விரும்பினால் வேதாகமத்தை எடுத்து வாசிக்கலாம் என்கிற உயரிய தத்துவத்தை கிறிஸ்தவம் போதிக்கிறது. கிறிஸ்தவம் போதிப்பதைத்தான் இந்த நிகழ்வு நினைப்பூட்டுகிறது. உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். வேறுபாடுகளை களைந்து ஒன்றுபட்டு வாழ்வோம். இந்தியாவின் இறையாண்மையை காப்பாற்றுவோம். நன்றி.